லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 3 மாடுகளுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள், அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். நான் ஒரு கிராஸ் டைப்பில் ஹெச்எஃப் கிராஸில், ஜெர்சி கிராஸில், சிந்தி கிராஸில் அதிக கறவை திறனில் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த 3 மாடுகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாடுகள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். யாருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோம் அந்த மாட்டை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 3 மாட்டோட விற்பனை பதிவை பத்தியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான். நல்ல பெரிய சைஸில் நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல உடல் வளத்தில் தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிரீட் மாடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நல்ல முன்பின் மடியில் நல்ல வாட்ட சாட்டமாக இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இருக்குது. நல்லாவும் மடி எடுக்கக்கூடிய பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. கருப்பு விலையில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து இருக்குது. இந்த கண்ணுக்கு பராமரித்து நீங்கள் அடுத்த கண்ணுக்கு இந்த மாட்டை கொடுத்தீங்கன்னா கூட அதிக விலைக்கே இந்த மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு தான். குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிக்கவும் செஞ்சுக்கலாம், கறவையும் கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து கால் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தலையீத்து மாடாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மாடு வந்து கருங்காம்பு எடுத்திருக்கு. கருங்காம்பில் வரக்கூடிய மாடுகள் அதிகப்படியான கறவை திறனும் பாலில் வந்து ஃபேட்டேஷன் ஆஃப் கண்டென்ட்டுமே இருக்கும். இந்த மாடும் அப்படி தான் சொல்கிறாரு நம்ம விற்பனையாளர். தலையீத்துக்கே வந்து ஒரு 16-17 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். வாட்ட சட்டமாக இருக்கக்கூடிய மாடு. எனக்கு ஒரு பெரிய சைஸில் ஹெச்எஃப் கிராஸ் மாடு வேணும், என்னோட கிளைமேட்டுக்கு ஹெச்எஃப் மாடு அடாப்ட் ஆகிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் கொடுத்துட்ருப்பாங்க. நல்ல பெரிய பெரிய மாடாகவும் கொடுப்பாங்க, கிராஸ் டைப்லேயும் கொடுப்பாங்க, நல்ல ப்ரீட்லேயும் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாடு கிராஸ் டைப் மாடு, நல்ல ப்ரீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கும். 17 லிட்டர் வரைக்கும் தலையீத்துக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மடி வந்து நல்ல முன்பின் மடியில் அடைச்ச மடியாக தான் மாடு வந்து எடுத்துகிட்ருக்கு. இன்றைக்கி வாங்கிட்டோம்னா கூட இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டையும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கி வாங்க. இரண்டாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஜெர்சி ரக மாடு, ஒரு மொட்டை மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக மொட்டை மாடுகள் அதிகமான கறவை திறன் எடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கே வந்து தெரியும். இந்த மாடு இப்போ தான் கடைப்பல் முளைக்குது. மாட்டை வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். 2ஆம் ஈத்து மாடு, 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை டைப் மாடுங்க. அதிகப்படியான கறவை திறன் எதிர்பார்க்கலாம். மாட்டோட மடி வளத்தையும் காம்பு வளத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ மடிலூஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான மடிலூஸ் இருக்கக்கூடிய மாடுகள், ஈத்து மாடுகளை வந்து சூஸ் பண்ணி வாங்கினோம்னா அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கும். 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10-15 நாள் டைம் எடுத்துக்கும். மாடும் நல்ல பெரிய சைஸ் மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து ஜெர்சி ரக மாடுகள்னாலே பாலில் ஃபேட்டேஷன் ஆஃப் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். இந்த மாடும் அதே மாதிரி தான் 20 லிட்டர் கறவை திறனோட ஃபேட்டேஷன் ஆஃப் கண்டென்ட்டோட பாலில் நல்ல குவாலிட்டியான மாடு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம் வந்து கிடையாது, கறக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். 20 லிட்டர் மாட்டுக்கிட்ட வந்து கறந்தாலும் கறக்கிறதுக்கு சிரமப்பட தேவையில்லை, ஈஸியாக கறந்துக்கலாம். காம்பு வந்து நல்லா லூஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல பெரிய சைஸில் நல்ல வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை டைப் ஜெர்சி மாடு. 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன். கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாங்கனாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பண்ணையாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இந்த மாட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தி கிராஸ் மாட்டோட
விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிந்தியும் கிர்ரும் கலந்த ஒரு கிராஸ் டைப் மாடு தான். மாடு வந்து 2ஆம் ஈத்து அரை கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து இப்போ தான் கடை முளைச்சி கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு இந்த மாடு 16-17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த 2ஆம் ஈத்துக்கும் இந்த மாட்டுக்கிட்டே இருந்து அதே அளவுக்கு கறவை திறன் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நிறைய மடி எடுக்கும். கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாட்டை வந்து பார்க்கையில் நமக்கே வந்து தெரியும், நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்லாவே மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். இன்னொரு கன்று போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குது. கிராஸ் டைப்பாக இருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்லை. ரொம்பவும் சாதுவான மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பழகின மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பாலில் வந்து ஃபேட்டஸ் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லிட்டர் 40 ரூபாய் வரைக்குமே பால் வந்து விழும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சியும் கிர்ரும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான். அரை கடை முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இந்த ஈத்துக்கும் ஒரு 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. பண்ணையாளர்கள் எங்கிட்ட வெறும் ஹெச்எஃப் மாடாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 5-6 கண்ணுக்கு இந்த மாட்டையும் நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். மாடு நல்ல மடி வளத்துலையும் இருக்குது, நல்ல உடல் வளத்துலையும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். 3 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரே இடத்துல இருந்து 3 மாடையும் எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 3 மாடும் ஒன்றா எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து குறையும். ஹெச்எஃப் கிராஸ் மாடு பார்த்தோம், அதுவும் நல்ல பெரிய சைஸ் மாடு. இந்த மாடும் நல்ல பெரிய சைஸ் மாடு. மொட்டை மாடுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள். 3 மாடுகளுமே வந்து அதிக கறவை திறன் எடுக்கக்கூடிய மாடுகள் தான். கிட்டத்தட்ட 3 மாடுகளையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 55 லிட்டர் வரைக்குமே கறவை திறன் நம்மளால் ஒரு சொசைட்டிக்கு வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த 3 மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும், இல்லை 3 மாடுகளுமே பிடிச்சிருந்துச்சுனாலும் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மாடு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அதே டைமில் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அனுசரித்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் த தமிழ்நாடு டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மாடு வேணும், நல்ல குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்றவங்க எங்கேயும் மாடு தேடி அலைய தேவையில்லை. நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். நல்ல குவாலிட்டியான மாடுகளை ரெகுலராக வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு போடுற மாடுகள் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதிகமான லாபமும் கிடைக்கும். நான் என்னதான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாலும் விற்பனையாளரையும் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை செக் பண்ணி